ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங்கில் செய்கிற ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்குள்ளார இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில ப்ரிப்பரேஷனை நம்ம இடையில செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோரஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இதை அரைச்ச பிறகு. இது கூடவே நம்ம உதுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னு ஒரு 1½ கப்பு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நீங்கள் அது கூடவே சேர்த்து கோரஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் மிக்சரை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி கப்பில் ஒரு 4 துண்டு ப்ரெட் எடுத்து அதை பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் 2 ஆனியன் எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் இந்த ஸ்வீட் கார்ன் மிக்சரோடையே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது. இதுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சாட் மசாலா, இந்த 4மே அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களோட தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு இடையில் குக்கர் ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வெந்தாச்சு. இதோட தோலை உரித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா சுத்தமாக கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்க நம்ம மசால் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து இது எல்லாம் ஒன்று சேர கலந்து கொடுங்க. இதில் சேர்த்துருக்க ஸ்வீட் கார்ன் மிக்சர், ப்ரெட் க்ரம்ஸு, மசாலாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இப்போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. இது நம்மளோட டிஷ்ஷுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இந்த மிக்சர் நல்லா கலந்த பிறகு இதோட டெக்ஸ்சர் இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு கட்லெட் மாதிரியான ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோங்க. கட்லெட் ஷேப் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணலாம். வடை மாதிரி, சின்ன சர்க்கிளாக, இல்லை ரோல் மாதிரி, நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. நான் எல்லா ஷேப்லேயுமே ஒன்று ஒன்று சாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எல்லாம் ரெடி பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா சூடான பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை 2 பக்கமும் நல்லா போட்டு கோல்டன் கலரில் பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஆயில்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் லெஸ் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். இதில் 2 பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆகிடுங்க. இதை ஈவினிங் டைமில் செஞ்சு குழந்தைங்களுக்கு சட்டுன்னு கொடுத்துடலாம். இப்போது பிரெட் க்ரம் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்ஸை இதில் போட்டு பெரட்டியும் செய்யலாம். இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் சும்மா செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலையில் நம்ம சமைக்கும்போது ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங்ஸில் இந்த ஸ்நாக்ஸை சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போது பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ண 2வது பேட்சையும் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமான எண்ணெய் தான் தேவைப்படுது. 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துக்கோங்க. டிஷ்ஷு ரெடி ஆகிடும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.